வணக்கம் நேயர்களே, நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வார நேர்முகத்தில் நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிறுவனரும் தலைவருமாகிய பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களுடன் தான் இந்த வார நேர்முகத்தில் ஒரு விரிவான நேர்காணலை செய்ய இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைய சூழல், அரசியல் சூழல், உங்களுடைய நிலைப்பாடுகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு அதில் மாறி இருக்கு, எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, இதை குறித்து உங்கள் பார்வை என்ன என்பது குறித்து தான் விரிவாக அந்த நேர்காணல் செல்ல இருக்குது. முதல் கேள்வியாக ரொம்ப ஆரம்பமாக, இப்போ ஒரு 80களில் சுபவீர பாண்டியன்னாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான எம்எல் மூமெண்ட் சேர்ந்தவர், எம்எல் இயக்க சிந்தனை உடையவர், ஒரு நக்சல்பாரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அங்கிருந்து இப்போ நீங்கள் ஒரு வாக்கு அரசியல் ஆதரிக்கிற ஒரு இயக்கத்தை ஆதரிக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிலை 80ல் இந்த சுபவியை நிறைய மாற்றிருக்கா, இல்லை அதே நிலைப்பாடு, கொள்கை உறுதி அதுதான் இப்போ செயல்படுத்த சரியான தளம்னு இப்போ நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எப்படி பார்க்குறீங்க அதை? 80க்கு முன்னால் ஒரு சுபவி உண்டு, அது யாருக்கும் தெரியாது. நான் பிறந்ததே ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்தேன். காரைக்குடி ராமசுப்பையா விசாலாட்சியின் பிள்ளையாக பிறந்தேன். சின்ன வயசிலிருந்து பெரியாரிய கொள்கைகள், திராவிட இயக்கம், இதிலெல்லாம் ஒரு மிகுந்த ஈடுபாடு உடையவனாக, எனக்கு தெரிந்து ஒரு 15-17 வயது வரையில் காரைக்குடியில் நடைபெற்ற நான் கேட்காத எந்த ஒரு திமுக கழக கூட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முழுக்க திமுக, ஏன்னா அப்பா திமுகவில் இருந்தார், மிக தீவிரமான திமுக கழக தொண்டர் அவர். எனவே அனைத்து பெரியவர்களினுடைய பேச்சையும் நான் கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். எனக்குள் ஒரு முதல் தாக்கத்தை பொது உடைமை சார்ந்து ஏற்படுத்தியவென்றால் அது கவிஞர் இன்குலாப் என்பதுதான் உண்மை. கவிஞர் இன்குலாபின் எழுத்துகள், அவரோடு பழக நேரிட்ட அந்த வாய்ப்பு எனக்குள் ஒரு பொது உடைமை தத்துவத்தின் மீது ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்தது. அப்போது என்னை அறியாமலேயே பெரியார் சொன்னது, திராவிட இயக்கம், திமுக கழகம் இவர்களெல்லாம் வெறும் கொச்சை பொருள் முதல்வாதம் பேசுகிறார்கள், த குரூட் மெட்டீரியலிசம், மார்க்சியம் என்பதுதான் சரியானது என்கிற எண்ணம் வந்தது. பிறகு சிபிஐ சிபிஎம் என்கிற கட்சிகளோடு என்னால் ஒட்ட இயலவில்லை. எம்எல் என்று சொல்லப்படுகிற அந்த நக்சலைட் என்று இயல்பாக அறியப்படுகிற அந்த மார்க்சிய லெனினிய தோழர்களோடும் எனக்கான உறவுகள் ஏற்பட்டன. அதற்கு பின்னால் மறுபடியும் ஒரு மாற்றம் வருகிறது, தமிழ் தேசிய ஈர்ப்பு ஏற்படுகிறது. 80களின் இறுதியில் தோழர் தியாகு, ஐயா நெடுமாறன் அவர்கள், தோழர் மணியரசன் இவர்களோடு ஏற்படுகிற நெருக்கம். தோழர் மணியரசன் என்னை ஒரு தமிழ் தேசிய தன்னுரிமை என்கிற ஒரு கோட்பாடு நோக்கி அரசியல் படுத்தியவர்களில் அவருக்கும் தியாகுவுக்கும் பெரிய இடம் உண்டு. ஐயா நெடுமாறன் அவர்களோடு ஏற்பட்ட அந்த நெருக்கத்திலிருந்தே ஈழத்தினுடைய ஆதரவாளனாகவும் நான் இருக்கிறேன். மிகச்சரியாக சொன்னால் விடுதலை புலிகளின் ஆதரவாளனாக இருக்கிறேன். விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதற்காகவே 7-8 முறை சிறைக்கு செல்கிறேன். 2002 நெடுமாறன் ஐயா அவர்களோடு முழுமையாக அந்த தமிழர் தேசிய இயக்கத்தில் இணைந்து பிறகு அவர் என்னை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவே நியமிக்கிறார். அப்படி இருக்கிற போது தான் 2002 கைதாகிறேன். 2003 இறுதியில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் வருகிறேன். 2006 பொது தேர்தல் வருகிற போது, 2004 நாடாளுமன்ற தேர்தலில் நான் திமுகவை நாம் ஆதரித்தது போலவே இதிலும் ஆதரிக்க வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக தமிழர் தேசிய இயக்கத்தில் வைக்கிறேன். அதை ஐயா நெடுமாறன் உள்ளிட்ட அந்த செயற்குழு உறுப்பினர்கள் யாரும் ஏற்கவில்லை. மறைந்த அந்தாளனார் மட்டுமே என்னுடைய கருத்தை, அவர் கள்ளக்குறிச்சி சார்ந்த பெரியவர், இப்போது இறந்து போய்விட்டார், அவர் மட்டுமே அந்த கருத்தை ஏற்கிறார், மற்றவர்கள் ஏற்கவில்லை. எனவே அங்கிருந்து வெளியில் வருகிறேன். பிறகு நண்பர் நக்கீரன் கோபால் மூலமாக தலைவர் கலைஞர் அவர்களை 2006 ஏப்ரல் 17 அன்று நான் சந்திக்கிறேன். முதன்முறையாக ஏற்கனவே பலமுறை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு அரசியல் ரீதியாக நான் சந்தித்தது, அதற்கு முன்னால் நான் சந்தித்ததெல்லாம் ராமசுப்பையா அவர்களினுடைய மகனாக அல்லது இயக்குனர் எஸ்பி முத்துராமனின் தம்பியாக, ஒரு இயக்கம் சார்ந்து சுபவீர பாண்டியனாக நான் சந்தித்த முதல் சந்திப்பு என்று கூட அதனை சொல்லலாம். அதற்கு பிறகு எனக்குள் ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்ல வேண்டும். நேரடியாக வாக்கு அரசியலுக்கு, நீங்கள் சொன்னது போல தேர்தல் அரசியலுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தேர்தலில் நிற்பதில் எனக்கு நாட்டமில்லை. ஆனாலும் திமுக கழகத்தை 2006 தொடங்கி கடந்த 9 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் நான் ஆதரித்து கொண்டிருக்கிறேன். இந்த எல்லா நிலை மாற்றங்களுக்கும் இடையில் ஒரு நூல் இழையாக ஒன்று தொடர்ந்து வருகிறது. தமிழ் இன மொழி உணர்வு, சமூக நீதி, பகுத்தறிவு, ஈழ ஆதரவு என்கிற இந்த கோட்பாடுகளிலிருந்து
என்றைக்கும் நான் மாறவில்லை. அப்போ நீங்கள் சொன்ன அந்த சமூக நீதி, அந்த பொதுவுடைமை சிந்தனை, தமிழ் உணர்வு, ஈழத்தமிழர் உணர்வு, அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த 80-70களில் இருந்த அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்பயும் திமுகவில் இயங்குறீங்க. திமுக அதுக்கான தளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது நான் திமுகவை புரிந்து கொண்டதில் அல்லது புரிந்து கொள்ளாமல் போனதில் இவைகளிலெல்லாம் வேறுபாடு இருக்கலாம். எனக்குள் தமிழ் உணர்வை ஊட்டியது திமுக கழகம்தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நான் சிறுவனாக இருக்கிற போதே நான் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய கலைஞர், பேராசிரியர், நாவலர் ஈ.வி.கே. சம்பத் இவர்களின் பேச்சை கேட்டுத்தான் எனக்குள் ஒரு தமிழ் உணர்வு கொண்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு பிறகு சமூக நீதி கருத்துகள் என்னுள் வந்து புகுந்தன. ஒரு சமத்துவம் என்பதற்கு கூடுதலாக நான் ஈடுபாடு காட்டிய போது பொது உடைமை தோழர்களோடு நெருங்கி பழகினேன். எனவே இந்த கோட்பாடுகளிலே பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. நான் ஆதரித்த கட்சிகளில் மாற்றங்கள் இருந்திருக்கின்றன. அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. கண்டிப்பாக. இப்போ நம்ம சமகால விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து இந்த கடந்த 28ஆம் தேதி அந்த முழு அடைப்பு போராட்டம், விவசாய சங்கங்களுடைய முழு அடைப்பு போராட்டம், திமுக காங்கிரஸ் கலந்து கொண்டது. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா இந்த முழு ஒத்துழைப்பை வந்து ஏற்றுக்கல. இந்த இது வேணாங்க, விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோம், பட் இந்த மாதிரிலாம் வந்து அடைப்பு போராட்டம்லாம் நடத்தக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. அதற்கு கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விவசாய சங்கங்களுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் நிற்கிறதுனுடைய பின்னணியில் இவர் கூட்டணி செய்கிறதுக்கான விஷயங்க முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுதுங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் நெருங்கி விட்டாலே எந்த ஒரு நிகழ்வையும் கூட்டணியோடு இணைத்து பார்க்கிற பழக்கம் நம்முடைய நாட்டிலே உண்டு. நான் இப்போது கூட்டணிக்கான காலம் நெருங்கிவிட்டதாக நான் இன்னமும் நினைக்கவில்லை. இன்னமும் ஓராண்டு தேர்தல் இருக்கிறது. அரசியலில் ஒரு சில நாள்களில் கூட பல மாற்றங்கள் நிகழும். ஓராண்டு என்பது ஒரு நெடிய காலம். இன்னமும் பல மாதங்களுக்கு பிறகுதான் கூட்டணி பற்றிய அந்த பொருத்தங்கள் வந்து சேரும். அதுவரையிலே இது கூட்டணிக்கான நடவடிக்கை என்று நான் சொல்ல முடியாது. வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் இதனை கையில் எடுத்துக்கொள்கின்றன என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் இது கையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்பதை அவர்கள் கூட மறுக்க முடியாது. இப்போது அதிமுகவே அதை மறுத்திருந்தால் சட்டமன்றத்திலே அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை. எனவே இரண்டு பக்கத்திலேயும் முகம் காட்ட வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் கேட்டால் இதோ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லலாம். ஆனால் மறுபடியும் பிஜேபியை பார்த்து நாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் சொல்லலாம். இன்னொரு மாதிரியாக நான் அதை பார்க்கிறேன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் மறைமுகமாக இருக்கிற நெருக்கத்தின் வெளிப்பாடு இது என்று நான் பார்க்கிறேன். எல்லாவற்றிலும் வெறும் இந்த அணை கட்டுவது மட்டுமல்ல, மிக குறிப்பாக இந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியான சிவசேனை கூட ஆதரிக்காத போது அதிமுக ஓடிப்போய் ஆதரிக்கிறது. 2013 ஆகஸ்டிலே அதை எதிர்த்தவர்கள் இப்போது ஆதரிக்கிறார்கள். அதிகாரம் தருதுன்னு சொல்றாங்களே அவங்க. ஆமாம், மாநிலங்களுக்கு அதிகாரம் என்பது உண்மைதான். அதிகாரம் எதற்காக வேண்டுமென்றால் மக்களை வாழ்விப்பதற்காக கூடுதல் அதிகாரம் வேண்டுமே தவிர மக்களை அழிப்பதற்கு கூடுதல் அதிகாரம் எங்கள் கையிலே இருக்கிறது என்பது பெருமைப்பட்டு கொள்ளக்கூடியது இல்லை. நிலத்தை கையகப்படுத்துகிற சட்டம் என்பது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிற சட்டம். அது 1894 வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு சிம்கூரில் மேற்கு வங்கத்தில் நடந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும். 2013 ஆகஸ்டில் கொண்டு வந்த திருத்தம் கூட ஒரு விதத்தில் நல்ல திருத்தம். 70 முதல் 80% அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் ஏற்க வேண்டும் என்பது. இப்போது அதையும் அடித்து தள்ளியதற்கு பிறகு இந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான சட்டம். 2013 எதிர்த்த அதிமுக இன்றைக்கு இதனை ஆதரிக்கிறது. ஒரே ஒரு வேறுபாடு தான், 2013 பெங்களூரில் எந்த வழக்கு முடிவடைகிற கட்டத்தில் இல்லை, இன்றைக்கு முடிவடைகிற கட்டத்தில் இருக்கிறது என்று தோன்றுகிறது. எனவே அவர்கள் இரண்டு பேருக்குள்ளும் இருக்கிற நெருக்கம்தான் இதிலே குறிப்பிடத்தக்கதே தவிர எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டணியை இதை வைத்து முடிவு செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். பாரதிய ஜனதாவும் நீங்கள் இந்த விமர்சனம் வைக்கும்போது பிஜேபியும் அதிமுக ஒன்று சொல்கிறாங்க. இப்போ கனிமொழி நாடாளுமன்றத்தில் மீத்தேன் திட்டத்திற்கு எதிர்ப்பாக பேசியிருக்கிறாங்க. இவங்க ஏன் வந்து ஆரம்பத்தில் இவங்க டிஆர் பாலு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தானே கொண்டு வரப்பட்டது, அப்போ இந்த காங்கிரஸும் திமுகவும் மௌனமாக தானே இருந்தாங்க, இவங்க தானே கொண்டு வந்தாங்கங்கிற கேள்வியை கேட்குறாங்க. என்ன கொண்டு வந்தார்கள்ங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை கனிமொழியை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கே அதிமுக அனுமதிக்காமல் கூச்சலிட்டார்கள். என்ன என்றால் 2010 தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கிற போது தான் அதுக்கு கையெழுத்து ஒப்பந்தமானது உண்மை. ஆனால் அது எதற்கான கையெழுத்து என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மீத்தேன் ஆய்வு குழு தன் பணிகளை தொடங்குவதற்கான அனுமதி. ஒரு திட்டம் தன் ஆய்வை தொடங்குவதற்கு அனுமதி அளிப்பது வேறு. அந்த ஆய்வுகளின் முடிவில் தான் நாம் ஏற்பதா இல்லையா என்று தெரியும். அது ஆய்வுகள் நடக்கட்டும் என்று கையொப்பமிட்டது உண்மைதான்.
ஆய்வுகளுக்கு பிறகு இன்றைய நிலையில் அதை திமுக கழகம் எதிர்க்கிறது. இதில் ஒன்றும் முரண்பாடே இல்லை, முரண்பாடு இருப்பது போல காட்டப்படுகிறது. அதே நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் வந்து சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க, அது பலர் பாராட்டினாங்க. இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்து பாடத்திட்டங்களில் சேர்க்கணும் மாணவர்களுக்கு, அது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ன, சமூக நீதினா என்னென்னு சொல்லணுன்னாங்க. இது அவங்க நடுவண் அரசை நிர்பந்திக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட, ஏன் 67க்கு பிறகு இங்கே வந்து திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இரண்டுமே சமூக நீதி இடஒதுக்கீடை முதன்மையாக கொண்டு இயங்குகிற ஒரு அமைப்பு இருந்த காலகட்டத்தில் ஏன் அதற்கான முயற்சிகளை திமுகவும் எடுக்கல, அதிமுகவும் எடுக்கல? நிச்சயமாக எடுத்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. இன்னமும் சமூக நீதி என்பதை தாண்டி சுயமரியாதை இயக்கத்தின் வரலாறு கூட இங்கே சொல்லப்படலை. சுயமரியாதை இயக்கம் தோன்றவில்லை என்றால் தமிழகத்தினுடைய மாற்றங்களே வந்திருக்க முடியாது. அதில் இதையெல்லாம் ரொம்ப கவனமாக நான் ஒரு வேறுபாட்டை பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே பாடத்திட்டத்தில் தான் கவனமாக இருக்கிறான். நாம் அது இயல்பாக நடக்கட்டும் என்கிற போக்கில் இவர்கள் விட்டிருக்கிறார்கள். இயல்பாக எல்லாவற்றையும் நடக்க அனுமதிப்பது ஒரு ஜனநாயக தன்மையாக இருந்தாலும் கூட நியாயமானவைகளை ஜனநாயகத்தை தாண்டி உள்ளே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எனவே அது ஒரு கூடுதல் ஜனநாயகத்தன்மையோடு அல்லது அதில் கூடுதல் கவனம் செலுத்தாமல் நாம் விட்டது இன்றைக்கும் பிழையாகத்தான் ஆகியிருக்கிறது. கண்டிப்பாக 67 இருந்து நம்முடைய ஆட்சி இருக்கிற போது இந்த செய்திகளையெல்லாம் அது பாடத்திட்ட குழு அல்லவா முடிவு செய்ய வேண்டும், பல்கலைக்கழகம் அல்லவா முடிவு செய்ய வேண்டும் என்பது நியாயமான கேள்வி. ஆனாலும் பல்கலைக்கழகத்தை பாடத்திட்ட குழுவையெல்லாம் முடிவு செய்ய வைக்கிற அதிகாரம் அரசியல் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு உண்டு. அதை அப்படி பயன்படுத்துவது தவறாக பயன்படுத்துவதில்லையா என்றால் இல்லை, சரியானவைகளுக்காக சில அழுத்தங்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். உங்கள் கேள்வி சரியானது. இடஒதுக்கீடு தொடர்பாக இன்னொரு கேள்வி, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த ஜாட் பிரிவினர் இடஒதுக்கீடு குறித்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடஒதுக்கீடை வந்து நாட் ஓன்லி கேஸ்ட் அதை வச்சு யாட்ஸ்டிக் அந்த அளவுகோலுங்கிறது தவறு, சாதியை வைத்து மட்டுமே அந்த பேக்கடு கிளாஸுங்கிற வரையறையை வந்து கொஞ்சம் மாற்றணும், சாதி மட்டுமே ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வரையறையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வரியை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேக்கடு கிளாஸுங்கிறதுக்கான வரையறையில் வேறு சில விஷயங்களை சேர்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் அது மிக தெளிவாக இருக்கிறது. வெறுமனே காஸ்ட் பேஸ்ட் என்று சொல்லவில்லை, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்று தான் இருக்கிறது. அது கல்வியினுடைய தரத்திலிருந்தும் சமூக அளவுகளிலிருந்தும். எனவே ஜாதி என்பது சமூகத்தின் கூறுகளில் ஒன்றாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஜாட் மக்களினுடைய அவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது செல்லாது என்று சொல்லியிருக்கிற உச்சநீதிமன்றம் இன்னொரு பெரிய கேள்வியை கேட்கிறது. ஏனென்றால் இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான நல ஆணையம் இருக்கிறது, அது சேர்ப்பதற்கு பரிந்துரை செய்வதற்கு மட்டும்தானா அல்லது சேர்ந்தவர்களில் வளர்ந்தவர்களை நீக்குவதற்கு பரிந்துரை செய்யாதான்னு கேட்குறாங்க. இது சுற்றி சுற்றி இந்த கிரீமி லேயரை நோக்கி வருகிற அதுதான் அந்த கேள்வி மறைமுகமாக சொல்லப்படுகிறது. இன்னமும் நாம் பார்த்தா ஏறத்தாழ இந்த கடந்த 1.5 ஆண்டுகளுக்குள் 115 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டோர் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த 115 எங்களுடைய ஜாதி இல்லை என்று தான் ஜாட் மக்கள் பெரிய போராட்டத்தில் இறங்கினாங்க. அந்த 115 அவர்கள் இல்லை. அதற்கு பிறகு அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைப்படி அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்குது, ஒருவர் பிற்படுத்தப்பட்டவர்களா இல்லையா என்பதை முடிவு செய்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் எங்கே இருக்கிறது? பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் இருக்கிறதா, அரசிடம் இருக்கிறதா, நீதிமன்றத்திடம் இருக்கிறதா? இப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆணையம் என்பது ஒரு பரிந்துரைக்கிற குழு தான், நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் அரசு அவர்களை அறிவித்ததற்கு பிறகு நீதிமன்றம் தலையிடுகிறதுன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய எல்லை கோடு எங்கே முடிகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் ஊழல் நடந்தால் அரசாக இருந்தாலும் தண்டிக்கலாம், ஆனால் கொள்கை முடிவை எடுப்பது அரசா நீதிமன்றமா? இது ஒரு பெரிய கேள்வி. எனவே சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அளவுகோலின் அடிப்படையிலே தான் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் முடிவு செய்கிறது. ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையிலே தான் அரசு முடிவெடுக்கிறது. பிறகு எதை கொண்டு நீதிமன்றம் இரண்டையும் தட்டி செல்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி கேள்வி கேட்டு இனி எல்லாவற்றையும் ஒவ்வொருவராக அந்த பிற்படுத்தப்பட்டோர்களுடைய பட்டியலிலிருந்து நீக்குவார்களானால் அது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்க முடியும் என்றும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது.
இல்லை இப்போ பொதுவாகவே ஒரு ஒரு குறைபாடு வந்து உண்டு. இப்போ எல்லா சமூகங்களும் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைங்க, எங்களுக்கு இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் உயர்ந்த சமூகம்னு சொல்லக்கூடிய அவங்கள தவிர்த்து எல்லாருமே பிசியில் தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே பிசியில் சேர்க்கக்கூடிய ஒரு அரசியலுக்காக சில கட்சிகள் அப்படி சேர்த்துட்டாங்க. நிறைய கட்சி சமூகத்தை வந்து அப்படி பிசியில் அந்த மாதிரிலாம் நிறைய சேர்த்து விட்டுறாங்க. அது உண்மையிலே பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் இந்த இடஒதுக்கீடு கிடைக்கல. இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது இந்த பிசிங்கிற அமைப்புலங்கிற, அது உண்மையா? இப்போ இந்த பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்கிற அந்த பிரிவுகளில் இதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய செய்தி எப்போதும் சொல்லப்படுகிறது. இந்த ஜாட் இன மக்கள் அதில் கூட நீங்கள் பார்த்தால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலும் அது ஆதரிக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவும் அவர்களை ஆதரிக்கிறார்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை இழப்பதற்கு ரெண்டு கட்சிகளும் தயாராக இல்லை. எனவே நீங்கள் கேட்குற அந்த கேள்வியில் ஒரு அரசியல் காரணங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றனவா என்றால் அரசியல் காரணங்கள் இல்லாத எந்த ஒன்றுமே இங்கே நடக்காது. நீங்கள் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். இதற்குள் அரசியல் இருக்கலாம், அதை எப்படி நீக்குவது? இன்றைக்கு எல்லா ஜாதியும் மெதுவாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளே வந்து விடுகிறார்களே என்றால் நாம் இன்னொரு முரணையும் நான் அதில் பார்க்குறேன். எந்த ஒரு ஜாதி ஒரு பெரிய மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாட்டில் தவறாமல் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஒரு தீர்மானம் எங்கள் ஜாதி அரச பரம்பரை. ஜாதிய பெருமை என்பது ஒவ்வொரு ஜாதிக்கும் இருக்குது. இந்த ஜாதி என்பது உண்மையிலேயே உலகத்தில் விமானம் ஏவுகணை எல்லாம் கண்டுபிடிச்சவனை விட ஜாதியை கண்டுபிடிச்சவன் தான் பெரிய புத்திசாலி. அவன் அயோக்கியனாக இருக்கலாம், ஆனால் அவன் தான் பெரிய புத்திசாலி. ஏனென்றால் கண்டிப்பாக ஆமாம், ஏனென்று கேட்டால் அதை அம்பேத்கர் சொன்னது போல அது கிரேடட் இன்இக்வாலிட்டி. வெறும் இன்இக்வாலிட்டியாக சமத்துவமின்மையாக இருந்தால் அழிஞ்சு கூட போயிருக்கும். அது படிப்படியான சமத்துவமின்மை என்பதனால தனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்கான்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நிறைவு வருது. எனவே தான் பெரியவன், தான் அரச பரம்பரை, தன்னுடைய செல்வாக்கு முடிய ஒரு சமூகம் என்று தங்கள் பெருமையை முதல் தீர்மானம். எனவே எங்களை பிற்படுத்தப்பட்டவர்களை சேர்த்துருக்காங்கிறது 2வது தீர்மானம். இது ஒன்றுக்கொன்று நேர் முரணானது. எனவே சாதி பெருமையையும் விட்டொழிக்க முடியாமல், சாதியின் பெயரால் பெற விரும்புகிற சலுகைகளையும் விட்டொழிக்க முடியாமல் இருக்கிற ஒரு சமூக அமைப்பு. ஆனால் இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, அது உரிமை. சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட அந்த உரிமைகளை சாதியின் பெயராலே பெறுவதற்கான போராட்டம். எனவே தான் நீங்கள் கேட்குறீங்க பார்ப்பனர்களை தவிர எல்லாருமான்னு. சுயமரியாதை இயக்கம் எப்படி தமிழர்களை பிரித்தது என்றால் பார்ப்பனர் அல்லாதார்னு தான் பிரிச்சுது. எனவே பிராமின் ஆண் பிராமின் என்பது தான் இங்கே இருக்கிற மிக மேஜர் கான்ட்ரடிக்ஷன் என்று நாம் சொல்லுகிறோமே. ஒரு முதல் முரண் என்பது 2 பேருக்கு இடையிலே தான். இந்த பார்ப்பனர் அல்லாதாருக்குள்ளே யாராக இருந்தாலும் எல்லோரையும் சூத்திரன் என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். மந்திரியானால் கூட ஐயா பெரியார் சொல்லுவார், நீ மாண்புமிகு சூத்திரன், அவ்வளவுதான், சூத்திரன் தான் என்று சொல்லுவார். சிலர் தங்களை சச்சூத்திரன் என்று கருதி கொள்ளுகிறார்கள். எனவே இந்த சில மேலே இருக்கிற இடைப்பட்ட சமூகங்கள். எனவே இந்த செய்தியை பார்க்கிற போது இந்த இடஒதுக்கீடு என்பதில் சில பிழைகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த கோட்பாடு இன்றைக்கும் சமூகத்தில் தேவையாக இருக்கிறது. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசாத சமூகம் வந்து பிராமணர் சமூகம் தான். அவங்க என்னைக்குமே ஆண்ட பரம்பரை பெருமை பேச ஆண்டவர்கள் அவர்கள் ராஜாக்களாக ராஜகுருக்களாகத்தான் கிங் மேக்கர்ஸ் ராஜாக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மௌரிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு அவர்கள் ஆட்சிக்கும் வந்திருக்கிறார்கள். அது ஒரு கட்டம். ஆனால் பெரும்பாலும் ராஜகுருக்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ நீங்களாம் ஜனநாயகம் கருத்துரிமை குறித்து அதிகம் பேசுகிற ஆட்கள், எழுதுகிற ஆட்கள்ங்கிற முறையில் நான் கேட்குறேன். அதாவது இந்த கருத்துரிமை அப்படின்னா அந்த கருப்பு சட்டக்காரங்க, அது உங்களை மாதிரி ஆட்களை தான் குறிப்பிட்றாங்க, பெரியாரிஸ்ட்டுகள், இந்த இடதுசாரிகள் எல்லாருமே சரி. கருத்துரிமை அப்படின்னு வரும்போது இங்கு இந்து மதத்தை பற்றி தான் அவங்களால விமர்சிக்க முடியும், என்ன வேணாலும் பேச முடியும், என்ன வேணாலும் விமர்சிக்க முடியும். ஏன் இஸ்லாமியர்களிடம் பேச மாட்டாங்களா? இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடந்தது, அது எங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி நடந்தது. அதுக்கு நாங்கள் போராடினப்போ எங்களை எல்லாரும் இவங்க பாசிஸ்ட்டுகள்னு சொன்னாங்க. இதே சமீபத்தில் ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில் பருதா வேணுமா வேணாமான்னு ஒரு விவாதம் நடந்தது. அது அவங்க ஜமாத்திலிருந்து இஸ்லாமிய அமைப்புகள் மிரட்டினோடனே அந்த நிகழ்ச்சியை நடத்தலை. அப்போ இவங்க பெரியாரிஸ்ட்டுகள்லாம் எங்கே போனாங்க? இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு ஆதரவாக இருப்பது தான் பெரியாரிஸ்ட்டுகள் இடதுசாரிகளோட வேலையா? இந்துக்களை மட்டும் தான் அவங்க குறி வைப்பாங்களாங்கிறது அவங்க தொடர்ந்து கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது நம்முடைய இலக்கை திசை திருப்புகிற ஒரு விமர்சனம், நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற விமர்சனம். சில விமர்சனங்கள் மேலோட்டமாக பார்க்கிறது நியாயம் போல தோன்றும். நியாயம், அதாவது தவறு என்பதை விட எது ஆபத்தானது என்றால் நியாயம் போல தோன்றுவது தான் ஆபத்தானது. இப்போ நீங்கள் பார்த்தால் இஸ்லாமியர்களை விட இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், பார்சி மதம், யூத மதம், மற்ற மதங்களை எல்லாம் விட எங்களை போன்றவர்கள் இந்து மதத்தை தான் கூடுதலாக தாக்குகிறோம் என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அது 100க்கு 100 உண்மையானதும் கூட. அதை நான் மறுக்கிறதே இல்லை.
இல்லை நாங்கள் அவங்களையும் தான் தாக்கியிருக்கிறோம். பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, எழுதியது குரான் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிறுபான்மை தான். நான் அதையெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் சமமாக எதிர்க்கிறோம் நான் சொல்லலை. இந்து மதத்தை தான் கூடுதலாக எதிர்க்கிறோம் என்பது உண்மை. அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்குது. அவர்களின் கடவுள் வழிபாட்டுக்காகவோ ஒரு மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைக்காகவோ நாங்கள் அதை பெருசாக எதிர்க்கலை. ஏன்னா கடவுள் நம்பிக்கை எல்லா மதத்துக்கும் பொதுவானது, மூட நம்பிக்கைகள் கூட எல்லா மதத்துக்கும் பொதுவானது. எந்த மதத்தில் மூட நம்பிக்கை? உங்களுடைய இந்து மத எதிர்ப்பு நாத்திகத்தை முதன்மையாக கொண்டது கிடையாது. கண்டிப்பாக இல்லை. அதாவது நாத்திகத்தை முதன்மையாக கொண்டது என்றால் எல்லா மதங்களையும், நாங்கள் நாத்திகர்கள் எல்லா மதங்களையுமே நாங்கள் விமர்சிக்கிறோம், ஏற்கவில்லை. நாங்கள் பகுத்தறிவாளர்கள் மூட நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் எந்த மதத்தில் இருந்தாலும் ஏற்கவில்லை. இவையெல்லாம் ஒரு கட்டம் என்றாலும் ஏன் இந்து மதத்தின் மீது கூடுதல் தாக்கம் என்றால் வர்ணாசிரமம் என்பது இந்து மதத்திற்கு மட்டுமே உரியது. வேறு இஸ்லாமியர்கிட்டையோ கிறிஸ்தவர்கள்ட்டையோ இல்லை. நான் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட பேசுகிற போது சொல்லுவேன், நான் மேடையில் ஏறுகிற நேரத்தில் அங்கே சார்லஸ்னு யாராவது ஒரு நண்பர் இருந்தால் என்னை கைகுலுக்கி வரவேற்கிறார். ஜவாஹிர்லா என்று ஒரு நண்பர் இருந்தால் அவர் என்னை கட்டித்தழுவி கூட வரவேற்கிறார். அங்கே ஒரு சாஸ்திரி மேடையில் இருந்தார், அவர் தள்ளி நின்று நமஸ்காரம் என்று சொல்றார். ஆமாம், அதனால் தான் அவருக்கு எனக்கு தான் இடைவெளி இருக்கிறதே தவிர நீங்கள் மற்ற மதங்களுக்கு இந்து மதத்துக்கு ஒரு பெரிய வேறுபாடு. பைபிளை படி என்று தான் கிறிஸ்தவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒவ்வொரு வீட்லையும் படிக்கணும், குரான் படித்தே தீரணும். பள்ளிவாசலுக்கு ஏன் வரல, ஏன் தேவாலயத்துக்கு வரலன்னு கேட்குறான். தன் வேதத்தை படிக்காதே என்றும் கோயிலுக்கு வராதே என்றும் சொல்லுகிற ஒரே ஒரு மதம் இந்து மதம் தான். ஏன் வேதத்தை படித்தேன்னு கேட்குறான். படிப்பதற்கு உரிமை இல்லை. இன்றைக்கி யார் வேணாலும் படிக்கலாம்னா மேக்ஸிமில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அப்புறம் தமிழில் வந்து படிக்கிறோம். எனவே வேதம் எல்லோருக்கும் உரியதாக இல்லை, கோயில் எல்லோருக்கும் உரியதாக இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை வச்சுருக்கிறான். கருவறை வரைக்கும் ஒருத்தன் போகலாம், கருவறைக்கு வெளியே வரைக்கும் ஒருத்தன் போகலாம், கொடிக்கம்பம் வரைக்கும் போகலாம், உள்ளேயே நுழையக்கூடாது. இத்தனை பாகுபாடுகள். நீங்கள் யார் யார் இஸ்லாமியர்களில் பள்ளிவாசத்திற்குள்ளே வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? எனவே வருணத்திலிருந்து ஜாதி, ஜாதியிலிருந்து உட்சாதி, உட்சாதியிலிருந்து கிடைச்சாதி, 4000க்கும் மேற்பட்ட 4 வருணங்கள் 4000 ஜாதிகளாக பிரிந்து மக்களுக்குள் ஒரு ஏற்ற தாழ்வை உருவாக்குவது. உடனே இவங்க கேட்பாங்க, அங்கெல்லாம் பிரிவு இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் மக்களை திசை திருப்புவது. சன்னி ஷியா பிரிவு இருக்கிறது, புராட்டஸ்டன்ட் கேத்தலிக் இருக்கிறது, பெந்தகோஸ்ட் இருக்கிறது. என்ன வேறுபாடு என்றால் அந்த பிரிவுக்கும் இந்த பிரிவுக்கும் தொடர்பே இல்லை. அப்படிப்பட்ட பிரிவு இந்து மதத்துலேயும் இருக்குது. சைவம் இருக்குது, வைஷ்ணவம் இருக்குது, சாக்தம் இருக்குது, கௌமாரம் இருக்குது, காணபத்தியம் இருக்குது, சௌரம் இருக்குது. இது வேறு. இதைத்தான் ஷண்மதம் 6 மதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மதத்துக்குள் இருக்கிற பிரிவு வேறு, மதத்துக்குள் இருக்கிற அடுக்கு வேறு. ஜாதி என்பது பிரிவில்லை, அது அடுக்கு. ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று என்பதில்லை, ஒன்றுக்கு கீழ் இன்னொன்று என்பது தான். எனவே பிரிஞ்சு நின்று தத்துவ அடிப்படையில் சண்டை போட்டுக்கிறது வைணவத்திலேயே தென்கலை இருக்குது, வடகலை இருக்குது. நான் அந்த பிரிவுகளை சொல்லலை. நான் சொல்லுவது பார்ப்பான், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன், சண்டாளன் என்று வெறும் 4 வருணம் கூட இல்லை, 4 5ஆகி 5 6ஆக சண்டாளன் வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. இதையும் இந்து மதத்தையும் உங்களால் பிரிக்க முடியுமானால், இந்து மதத்துக்கும் வருணத்துக்கும் தொடர்பு இல்லை, இந்து மதத்துக்கும் சாதிக்கும் தொடர்பு இல்லை. இதற்கு என்ன அவர்கள் சமாதானம் சொல்லுகிறார்கள் என்றால், கீதையில் கண்ணன் இந்த வருணத்தை பிறப்பின் அடிப்படையில் இல்லை, குணத்தின் அடிப்படையில் தான் அவர் பிரித்தேன் வைக்கும் போது எல்லா RSS நண்பர்களும் என்ன சொல்றாங்க, குணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பிரித்தோம், யாரும் நீங்கள் கூட அந்தனர் ஆகலாம் அப்படிதான் சொல்றாங்க. கேட்டா அவங்க அப்படிதான் சொல்றாங்க, சரி குணத்தின் அடிப்படையில் அந்தனர் தான், நீங்களா தான் அப்படி கற்பிச்சுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதான் அதற்கு அந்தணன் ஒரு சூத்திரன் வைசியனாகலாம், சத்திரியன் அந்தணன் ஆகலாம் என்பதற்கு எங்கேயாவது எந்த வேதத்திலாவது கீதையிலாவது எங்காவது ஒரு இடம் இருக்குதுன்னு நண்பர்களை காட்ட சொல்லுங்கள். கீதையை நான் தெளிவாக படிச்சுட்டு நான் ஒரு விவாதத்தில், தொலைக்காட்சி விவாதத்தில் கூட உடனே நான் எடுத்து காட்டினேன். 18வது அத்தியாயத்தில் 41வது பாட்டிலிருந்து 49 வரைக்கும் இப்படி இருக்கேன்னு கேட்டேன். உடனே ஒரு நண்பர் சொன்னார், அந்த பக்கத்துலேருந்து வந்தவர், அப்போ அதை விட்டுருவோம், எது தப்பாக இருக்கோ அதை விட்டுடலான்னார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன உங்கள் பேர் தர்மியான்னு கேட்டேன். எவ்வளவு கூட குறைவாக இருந்தாலும் அதை குறைச்சிக்கிட்டு கொடுத்துக்கலாங்கிறதல்ல. குணத்தின் அடிப்படை என்று அவர்கள் சொல்லுகிற சமரசம் கூட எவ்வளவு பொய்யானது என்றால், அதே கீதையில் இன்னொரு இடத்துல இருக்கிறது, மனிதர்களுக்கான குணத்தை நானே படைத்தேன். அப்போ நீயே குணத்தையும் படைச்சு குணத்தின் அடிப்படையில் எனக்கு இழிவையும் படைத்தாய் என்று சொன்னால், ஏன் அவனுக்கு அப்படி குணத்தையும் எனக்கு இப்படி குணத்தையும் படைச்சனே? இது என்னால் உருவானதல்ல, நீ தான் கொண்டு வந்து கொடுத்தது. இதுக்கு ஒரு RSS நண்பர் இது சொல்லுங்க வாதகம் வச்சாங்க.
கண்ணனே சூத்திரர் தானே, அவரே ஒரு இடையர் சமூகத்தில் பிறந்தவர் தானே. உங்கள் மொழிப்படி பார்த்தாலுமே இதில் எங்கே நாங்கள் அந்தணர்களை பிராமணர்களை உயர்வுபடுத்தியிருக்கோம்? கண்ணனே ஒரு ஆடு மாடு ஆமாம், எப்போவுமே ஆங்கிலத்தில் சொன்னால் பேக் டிரைவிங்னு பேர். நீ எப்பவும் பின்னாடி இருந்துக்கிட்டு தானே எல்லாத்தையும் இயக்குவேன். அதனால் நீ முன்னே நின்று சொன்னால் அந்த சந்தேகம் வந்துருங்கனால. இன்னொரு செய்தி என்ன என்றால், இது ஒரு ஏற்கனவே செவி வழியாக வந்த ஒரு காப்பியத்தில் ஒரு இடைச்சிறுகளாகத்தான் கீதை வந்து சேர்ந்தது. நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் என்கிற இரண்டுமே சத்திரியர்களை மையமாக கொண்ட காப்பியங்கள் தான். ரெண்டுமே சத்திரியர்கள் தான். ரெண்டுக்கும் பின்னால் இருக்கிறது. அதில் ஒரு பாத்திரத்தை, ஒரு இடைக்குல பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு ஆதரவாக காட்டுகிற ஒரு சின்ன உள்ள செய்யப்பட்ட அந்த வேலையை தவிர நீங்கள் சத்திரியர்கள் அதில் பல செய்தி இருக்குது. நீங்கள் ராமாயணத்துக்குள் போனால் பல இடங்களில் சிவனியத்துக்கும் வைணவத்துக்குமான மோதல். அது சிவனை ரொம்ப தரக்குறைவாக சொல்லப்படுகிற இடங்கள்லாம் இருக்குது. நான் ஒரே ஒரு இடத்தை நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். ஒரு தேரிலிருந்து கரை மிடற்று அண்ணல் சிவபெருமானும் பிரம்மனும் எழுந்தார்கள், அப்படியே திருமாலின் அடி வீழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்குது. சிவபெருமான் திருமால் காலில் விடுகிற கதை தான் நீங்கள் ராமாயணத்தினுடைய அடித்தளமான செய்தி. எனவே இப்படிப்பட்ட பல அது வைணவத்தை, அதே தான் இன்னொரு வைணவ காலத்தினுடைய விஷயம்தான் மகாபாரதமும் கூட. நீங்கள் இதை இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். அதனால் நாங்கள் இந்து மதத்தை எதிர்ப்பது வருண சாதி முறையை எதிர்ப்பதற்காகத்தான் முதன்மையாக கடுமையாக எதிர்க்கிறோம். கிறிஸ்தவமும் இஸ்லாம் அடிப்படைவாதமும் அந்த அளவுக்கு தமிழர்கள் வாழ்வில் நேரடி பாதிப்பு ஏற்படுத்தலையா? அந்த பயங்கரவாதம்ங்கிறது, அந்த மதவாதங்கிறது ஏற்படுத்தலைங்கிறீங்க. அதாவது இஸ்லாமில் அடிப்படைவாதமே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு அவர்கள் சிறுபான்மையினர் தான். நீங்கள் சவுதியில் அவர்கள் பெரும்பான்மையினர். அங்கே மத அடிப்படைவாதம் கண்டிப்பாக இருந்தே தீரும், இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அவர்கள் சிறுபான்மையினர். எனவே இங்கே அவர்களின் மத அடிப்படை வாதம் என்பது எதிர்வினையாகத்தான் இந்தியாவில் இருக்குது. அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொன்னால் அது வினை அன்று, எதிர்வினை தான். இந்தியாவை பொறுத்தளவு அந்த தீவிரவாதம் என்று இவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிறார்கள். தீவிரவாதத்தில் இந்து தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம், கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று மதத்தை கொண்டு வந்து சேர்ப்பதே ரொம்ப திட்டமிட்ட உள்நோக்கமுடையது. ஆனால் அப்படி சில தனி மனிதர்கள் தீவிரவாதங்களில் ஈடுபடுவதற்கும் கூட அதுவும் எதிர்வினையாகத்தான் இருக்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மும்பையிலே குண்டு வெடிக்கிறது. எது தொடக்கம் என்று பார்க்க வேண்டாமா? குண்டு வெடிப்பது மட்டும் பயங்கரவாதம் என்றால் மசூதியை இடிப்பதற்கு என்ன பெயர்னு கேட்குறேன். பாபர் மசூதியில் அது வெறும் கட்டடம். அப்போ எதெல்லாம் கட்டடம்னு அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் உங்கள் கோயில் அவன் இடிச்சிட்டு போகலாமா? அதுதானே சிங்களத்தில் நடந்தது, ராஜபக்சே செய்தான். நாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை மட்டும் கண்டிக்கவில்லை, இலங்கையில் இந்துக்களின் கோயில்கள் இடிக்கப்பட்டதையும் சேர்த்தே கண்டிக்கிறோம். இது ஜனநாயகத்துக்கு முரணாக. பாரதிய ஜனதாவோட அதிக உணர்வோடு அந்த கோயில் இடிச்சதை நீங்கள் கண்டிக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிக்கிறேன். அதாவது எனக்கு கோயிலில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அந்த நம்பிக்கை உள்ளவனினுடைய வழிபாட்டு தலத்தை இடிக்கக்கூடாது. இன்னமும் சொன்னால் கோயிலுக்கு போகாதே என்று சொன்னதும் சுயமரியாதை இயக்கம்தான், போக விரும்புகிறவனை தடுக்காதே என்று சொன்னதும் சுயமரியாதை இயக்கம்தான். அவனை உள்ளே அனுப்புடான்னு சொன்னது சுயமரியாதை இயக்கம் தானே. பல பேர் கேட்குறான், உனக்கு தான் கோயில் இல்லை, எனக்கு இல்லை, அவனுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அவனை ஜாதியின் பெயரால் தடுக்காதே. நீ எதுக்காக தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிற ஜாதி தானே. நீங்கள் மடம் என்று, சைவ மடங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா மடங்களும் மதத்தின் அடிப்படையில் இருக்கிற மடங்கள்னு யாராவது சொல்ல முடியுமா? அனைத்தும் ஜாதி அடிப்படையில் தான். காஞ்சி மடத்தில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் என்றால், சைவ மடங்கள் எல்லாமே கால்காத்த வேளாளர்கள் மட்டும்தானே. கோயிலூரில் இருக்கிற அந்த மடம் முழுக்க முழுக்க நாட்டுக்கோட்டை செட்டியார் மட்டும்தானே. தொண்டை மண்டல மடங்கள் தொண்டை மண்டல வேளாளர் மடம் மட்டும்தானே. எனவே தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே ஒரு சாதியை சார்ந்தவர்கள் தான் எல்லாவற்றிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மதம் சார்ந்ததா, சாதி சார்ந்ததா? மதம்ங்கிறதே உண்மையில் சாதி தான். சாதி தான். தமிழ்நாட்டில் நடக்கிற இந்து திருமணம் என்று நீங்கள் சொல்லுகிற எல்லா திருமணமும் ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சடங்கு சாங்கியம் இருக்கு. கண்டிப்பாக இங்கே மதம் பின்னுக்கு இருக்கிறது, சாதி தான் முன்னால் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் திருமணம் சடங்கு வந்ததுனாலே அந்த கேள்வி நான் அப்படியே தொடர்ச்சியாக கேட்குறேன். இப்போ தாலி மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்படி வந்து தீகாக்காரங்க வந்து போய் பெண்கள் கட்டின தாலியை வந்து கலட்டுறதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இது வந்து இந்து மக்கள் கட்சி சூரொட்டி அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தலாமான்னு கமிஷன் ஆஃபீஸர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, நீதிமன்றத்துக்கே போயிருக்கிறாங்க. இது என்னங்க, இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? இந்து மதத்தில் இந்து பெண்களுடைய உரிமை, இந்து பெண்களுக்கான உரிமையை வந்து கலட்டுறதுக்கு இவங்களை யார், வீரமணி யார், திராவிட கழகம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேடையில் வந்து தாலியை கலட்டுவது அந்த பெண்கள் தானே. அவர்களே சம்மதித்து தங்கள் கழுத்தில் இருக்கிற ஒரு நகையை கலட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமையில் என்று இவங்க எப்படி சொல்ல முடியும்? தாலி பற்றிய விவாதம் தமிழ்நாட்டில் ஒன்றும் புதுசு இல்லை.
காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா பெரியார் கடுமையாக சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் மாப்போசி அவர்களும் இன்னொரு பக்கத்தில் தமிழறிஞர் டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. தமிழர் திருமணத்தில் தாலின்னே மாராஜமாணிக்கனார் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் ஒன்றும் சுயமரியாதை இயக்கத்துக்காரர் அல்ல. அவர் அடிப்படையாக சில கேள்வி கேட்குறார். 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தில் எங்கேயும் தாலி இல்லை. சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுவதெல்லாம் புலிப்பல் தாலி. அதுக்கும் பெண்கள் கழுத்தில் கட்டுவதற்கும் தொடர்பில்லை. கோவலன் கண்ணகிக்கு தாலி கட்டினான் என்பதற்கு கூட சான்று இல்லைங்கிறார். ஒரு செய்தியை ரொம்ப அழுத்தமாக கேட்குறார். கோவலன் கண்ணகி திருமணத்தை அங்குலம் அங்குலமாக இளங்கோடிகள் விமர்சிக்கிறார். மாமுது பார்ப்பான் மறை காட்ட தீவலம் வந்த காட்சி வரைக்கும் சொல்கிறார். அந்த மறைவழி காட்டி தீவலம் வருகிற ஒவ்வொரு காட்சியையும் சொல்லுகிறவர் எந்த இடத்திலும் கோவலன் கண்ணகியின் கழுத்தில் தாலி கட்டினான்னு சொல்லவே இல்லையே. திருமணத்தில் அதுதான் மிக முதன்மையான ஒன்று என்றால் அதை அந்த காட்சியை எப்படி இளங்கோடிகள் சொல்லாமல் இருப்பார்? இது ஒரு விவாதம். கோவலன் கட்டியிருந்தாலும் அதற்காக நான் கட்டலாம்னு சொல்லலை. எனவே இன்றைக்கு பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் என்கிட்ட சொல்லும்போது தாலி என்பது அடிமை சின்னம் அல்ல, அது பெண்களின் உரிமை சின்னம் என்று கூட சொன்னார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு சொல்லட்டுமேங்கிறனா. ஒரு விவாதம் என்பதில் 2 பக்க கருத்துகளும் வரட்டுமே. கருத்துகளே நாங்கள் 2 பேரும் உங்களை கருத்து சொல்ல இடமே கொடுக்கவில்லை என்றால் அது ஜனநாயகமின்மை. ஆனால் உங்களுக்கு இடம் கொடுத்தாலும் நாங்கள் மட்டும்தான் கருத்து சொல்வோம் என்பது ஃபேசிசம். இன்னொரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கருத்தை தடியால் எதிர்கொள்வோம் என்று சொல்லுவது தான் முசோலினி தொடக்கி வைத்த ஃபேசிசம். அந்த ஃபேசிசம் தான் இன்றைக்கு நடக்கிறது. பர்தாவுக்கும் உட்பட்டு நான் சொல்கிறேன். பர்தாவை பற்றியும் விமர்சிக்க நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம், அதே நாளில் நீங்கள் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டம் அதை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நாங்கள் இந்து மதத்தில் ரொம்ப புனிதமாக பாவித்த ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ வெளிப்படையாக இதுக்கும் அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற மதம் புனிதத்தை நீங்கள் இது பண்ணுவீங்களா? ரோட்டில் வச்சு மாட்டை அறுத்து நீங்கள் கொலை செஞ்சு சாப்பிட்றாங்க. இதுவும் இந்து மக்கள் கட்சியினர் தான் இப்போ அந்த பிரச்சனை எடுத்துருக்குறாங்க. அதே நாளில் இப்படி தாலி அறுப்பும் மாட்டு இறைச்சி இதுவும் உங்கள் பண்ணுறது வந்து இது தேவையில்லாமல் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியது, சமூக அமைதியை கெடுக்கக்கூடியது, இதுவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? மாடு ரொம்ப புனிதமானது, நீ சாப்பிடாத. நீ மற்றவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு என்ன அதிகாரம்? அதாவது உணவு பழக்கத்தில் தலையிடுவது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. 2வது, இருக்கிற மாட்டை பூரா சாப்பிட்டது இவனுக்கு தான். அதாவது அந்த பழைய வேத காலங்களில் மாட்டு இறைச்சி உண்டதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றன. ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அவர்கள், ஏன்னா அவர் சமஸ்கிருதமும் படித்தவர், அவரே எடுத்து காட்டினார். ஆரண்ய காண்டத்தில் மாட்டுக்கறியை நெய்யில் வதக்கி சீதைக்கு ராமன் ஊட்டுகிற காட்சியை அவர் அந்த பாட்டையே எடுத்து காட்டினார். எனவே நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இன்றைக்கும் வங்காளத்தில் இருக்கிற பார்ப்பனர்கள் உட்பட எல்லாரும் மீன் சாப்பிட்றாங்க. கேட்டால் அது கடல் புஷ்பன்றான். ஏன்னா நீ சாப்பிட்டா கடல் புஷ்பம், நாங்கள் சாப்பிட்டா மீனா? எனவே உணவு பழக்கத்தில் கூட எல்லாவற்றையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்கிற ஒரு ஆதிக்க குணத்தின் மீதம் மிச்சமும் தான் இவை. எனவே என்றைக்கும் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி இருந்தே தீரும். எனவே நான் முதலில் சொன்னது கூட இது கூட எதிர்வினை தான். நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். நான் தொலைக்காட்சியிலே சொன்னேன், மாட்டுக்கறியை விரும்பி உண்கிறவன் நான் அப்படின்னு சொன்னேன். என் விருப்பம் அது. அதில் எப்படி நீ தலையிட முடியும்? ஐயோ பாவம் மாடு அப்படின்னா ஐயோ பாவம் ஆடுன்னு சொல்ல மாட்டியா? ஒன்று வள்ளலாரை போல் சொல், அல்லது சொல், இல்லை என்றால் பெரியாரை போல் இந்த உலக இயற்கையை ஏற்றுக்கொள். எங்களுக்கு ஒன்றும் மாடு ஆற்றையெல்லாம் வெட்டி தீர்த்துறது தான் வாழ்க்கையின் குறிக்கோளா? கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு எதுக்கு கிராமத்தில் சொன்னால்? ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றாகவே இன்னொன்று என்பது இந்த உலகத்தினுடைய இயற்கை. நீங்கள் இந்த புலால் உண்ணுவதே இல்லை என்று உலகத்தில் நிறுத்திட்டா மனிதர்களுக்கு போதுமான காய்கறி கிடையாது. 3/2 பங்கு கடலால் சூழப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் மீன் தான் பெரிய உணவு. ஆகையினால இது உணவு பழக்கத்தில எல்லாம் தலையிடுவது, அதை புனிதம் என்பது தங்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. சமண பௌத்த மதத்தை எதிர்ப்பதற்காக இவர்கள் சைவம் என்று வேடமிட்டார்கள். எனவே தாங்கள் உண்ண முடியாமல் போன இந்த மாட்டுக்கறியை மற்றவனும் திங்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ பிடிவாதம் பிடிக்கிறங்கிறத தவிர இது இல்லை எந்த புனிதம் என்று நீ கருதினால் அப்படி கருதுவதற்கு உனக்கு உரிமை உண்டு. நீ சாப்பிடாத. அதற்காக எனக்கு நீ புனிதம் கருதுறதெல்லாம் நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இல்லை, ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளை இது நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னு கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளை தேர்ந்தெடுத்து தாலி அறுப்பு விழாவையும், தாலி கலட்டு விழான்னு சொன்னீங்க நீங்கள், தாலி கலட்டு விழாவையும் மாட்டிறைச்சி உண்ணுலாயும் வச்சதில் எதுவும் அரசியல் இருக்கா? கண்டிப்பாக. அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை விட பொருத்தமான இன்னொரு நாள் எப்படி இருக்க முடியும்? இந்த சொற்களில் ஒரு பெரிய செய்தி இல்லை. தாலி அறுப்பென்றாலும் தாலி
கழற்றுதல் என்றாலும் தாலி நீக்கு விழா என்றாலும் எங்கள் கருத்தை சொல்கிறது வேணா உனக்கு தாலி அறுப்புன்னு சொன்னால் கொஞ்சம் வலிக்குதுன்னா விட்டுரு தாலி நீக்கும் விடான்னு சொல்லிட்டு போகிறோம். அதில் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இதை ஏன் அம்பேத்கர் பிறந்த நாடில் ஐயா 53 பிள்ளையார் சிலையை உடைச்சார். அது எப்போ உடைச்சார்னா புத்தர் பிறந்த நாளில் உடைச்சார், வைகாசி விசாகம் அன்னைக்கு. ஏன் புத்தர் பிறந்த நாளில் உடைக்கிறீங்கன்னு ஐயாவை கேட்டாங்க. ஒரு அறிவாளி பிறந்த நாளில் தானப்பா அறியாமையை உடைக்கணும்னார். எனவே அம்பேத்கர் என்பவர் ஒரு சமூக நீதிக்காக போராடியவர். பெரியாரையும் அம்பேத்கரையும் சமூக நீதி போராளிகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் விரும்பி உண்கிற உணவாக அது இருக்கிறது என்றால் என்ன காரணம்? இதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை. குறைந்த விலையில் நிறைந்த புரதம் கொண்ட உணவாக இருப்பது மாடு தான். எனவே மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது என்று சொல்வதன் மூலம் உழைக்கும் மக்களின் வயிற்றில் உழைக்கும் மக்களாக இருக்கிறவர்கள் வர்க்க உணர்வோட பேசுனதுன்னு சொல்றீங்க நீங்க. கண்டிப்பா உழைக்கும் மக்களாக இருக்கிறவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பெரும்பான்மையாக கடுமையாக உழைக்கிற மக்கள் இன்னைக்கு அவங்க தான். எனவே அவர்களுக்காக போராடிய அம்பேத்கர் பிறந்த நாளில் அதை முன்னெடுப்பது என்பது ஒரு அடையாள குறியீடு. எனவே தான் ஆசிரியர் வீரமணி அவர்கள் மிகச் சரியாக அன்றைக்கு அதை அறிவித்திருக்கார். கண்டிப்பாக அம்பேத்கரை நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு பிறகு அம்பேத்கர் எங்கள் தலைவர்னு எல்லா RSS நண்பர்களும் விவாதங்களை சொல்கிறாங்க. அம்பேத்கர் எங்கள் ஆளுங்க, அவர் காமன் சிவில் கோடை ஆதரிச்சிருக்கிறாருங்க, இந்த மாதிரி உங்களை மாதிரிலாம் மத நல்லிணக்கம்னு சொல்லிட்டு சிறுபான்மைகளுக்கு ஆதரவாலாம் பேசலை பெரியாரிஸ்டுகள் மாதிரி. அம்பேத்கர் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு சார்பாக தான் இருந்தார், காமன் சிவில் கோடெல்லாம் ஆதரிச்சார். அதனால் அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறார். அதான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்க முடியும்? அதாவது அவர்கள் யாரை வேண்டுமோ எப்போதும் பார்ப்பனியத்துக்கு ஒரு குணம் உண்டு. எதிர் நின்று போரிடுவது என்பதை விட உள்வாங்கி செரிப்பது என்பது அவர்களுக்கான இயல்பு. அவர்களால் உள்வாங்கி செரிக்க முடியாமல் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நான் அறிந்த வரையில் பெரியார் மட்டும்தான். அவங்களால முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. எப்படி அம்பேத்கரை உள்வாங்கிக்கிறார்கள்னா, அம்பேத்கர் பெரியாருக்கு இடையில் சில வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டு. அதனை அம்பேத்கர் அமைச்சரவையிலிருந்து விலகுகிற போது 4-5 காரணங்களை காட்டுகிற போது இந்த 2 காரணங்களை என்னால் ஏற்க முடியவில்லைன்னு பெரியார் வெளிப்படையாக சொல்கிறார். 2 மனிதர்கள் 100க்கு 100 ஒத்து போக வேண்டும் என்கிற தேவையில்லை. 100க்கு 100 ஒத்து போனால் பிறகு 2 மனிதர்கள் தேவையில்லை, ஒருத்தரே போதும். அம்பேத்கர் சிலவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், மறுக்கலாம். நீங்கள் எதை வைத்து பார்க்க வேண்டும் என்றால், ஒட்டுமொத்தமாக அம்பேத்கரினுடைய வாழ்க்கை இலக்கு எதை நோக்கியது என்றால் சமூக ஜனநாயகத்தை நோக்கியது. சோசியல் டெமோக்ரஸி தான் அவருடைய தொலைதூர இறுதி இலக்கு. அந்த சமூக ஜனநாயகத்தை ஒத்துக்கொள்ளாத யாரும் தங்களுக்கு தலைவர் என்று அம்பேத்கரை சொல்லுவது அவருக்கு அவமானம். எனவே அம்பேத்கர் ஒரு நாளும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றவர் இல்லை. பார்ப்பனியத்தை அவரை விட கடுமையாக சாடியவர்கள் யாரும் இல்லை. அம்பேத்கர் தான் எங்களுக்கு தலைவர் என்றால் அவர் 1927 மனு நீதியை கொளுத்தினார். நண்பர்களையும் வருகிற டிசம்பரில் கொளுத்த சொல்லுங்கள், பிறகு அவர் அம்பேத்கரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இப்போ இந்துத்துவ அமைப்புகள் இதெல்லாம் விமர்சிக்கிறது இருக்கட்டும், இப்போ இந்த விமர்சனத்தை தாலிங்கிறது இந்து பண்பாடுன்னு அவங்க சொல்லி அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க. தமிழர் பண்பாடுன்னு சொல்லி சில தமிழ் தேசிய அமைப்புகளும் இப்போ திராவிட கழகத்தின் இந்த நிகழ்ச்சி விமர்சிக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? தாலிங்கிறது தமிழர் பண்பாடுங்கிறாங்க. தாலி தமிழர் பண்பாடு என்பதற்கு என்ன அடையாளம்? என்னை பொறுத்தளவு அது தமிழர் பண்பாடு என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லை. அது ஒரு சாதிய பண்பாடு. இன்னும் கூட சொல்லப்போனால் சாதி என்பது 2 அடையாளம். ஒன்று ஆணாதிக்கத்தின் அடையாளம், இன்னொன்று சாதியின் அடையாளம். அதனால தான் ஒவ்வொரு தாலியும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லா தாலியும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. குண்டு தாலி இருக்குது, 2 தாலி இருக்குது, அம்மன் தாலி இருக்குது, பிள்ளையார் தாலி இருக்குது. எனவே அந்த தாலிகளிலும் வேறுபாடு இருக்கிறது. அது என்ன வேறுபாடு என்றால் எந்தெந்த சாதிக்கு உரிய எந்தெந்த தாலி என்கிற அந்த வேறுபாடு தான். எனவே இது ஆணாதிக்கத்தின் அடையாளமாக சாதியின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. நான் இப்போ ஒரே ஒரு செய்தி கேட்குறேன். இது எந்த பண்பாடு, ஒரு வேளை இதுதான் தமிழ் பண்பாடு என்பதை நிறுவினாலும் நமக்கு அப்படி ஒரு பண்பாடு தேவையில்லை. இது ஒரு ஆணாதிக்க பண்பாடு, ஒரு பெண் அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. இது தாலி என்பது உரிமை சின்னம் என்று நான் கருதவில்லை. அப்படி உரிமை என்றால் அதாவது இது தாய் வழி சமூகத்திலிருந்து வருகிறது. தாய் வழி சமூகத்தில் பெண்களுக்கான உரிமையாக இந்த தாலி இருக்கிறது என்றால் ஒரு சமூக மாற்றங்கள் எவ்வளவோ நிகழ்ந்ததற்கு பிறகு நீங்கள் ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கு மட்டும்தான் என்று சொல்லுவதே ஒரு விதத்திலான சமத்துவமின்மை. பெண்களுக்கான பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் பார்க்குறீங்க நீங்கள். கண்டிப்பாக. இல்லையானால் நீங்கள் இது அன்பின் அடையாளம் என்றால் 2 பேரும் அணிஞ்சுக்கணும். இது ஒருவருக்கு மட்டும் என்று சொல்லுவதே நீங்கள் இதற்கு எங்களுக்கு அடிமை என்று சொல்லுகிற ஒரு அடையாளம் தான். சொன்னதுலேருந்து இது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தாலினா, இப்போ நான்
தெரியாமல் கேட்குற, உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்த தாலி அணிந்து கொள்ள முடியாதா? அந்தந்த சாதிக்குன்னு ஒரு தாலி இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த பெண் விரும்பினாலும் மாற்றி கட்டிக்க முடியாது. மாற்றிக்க முடியாது. உடையார் சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு அந்த சமூகத்தை சார்ந்த அந்த வடிவமைப்பில் உள்ள தாலி தான் அந்த டிசைன் நல்லா இருக்கு அதனால கட்டுறேன்னு சொன்னா பண்ண முடியாது. அப்படித்தான் அதான் சொல்றேன். இதுல ஒரு சாதியின் இறுக்கம் நம்முடைய எல்லா பண்பாட்டு அசைவுகளிலும் இருக்கிறது. அதாவது அந்த பொட்டு கட்டுகிற பழக்கம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஏற்பட்ட அது கூட தமிழ் பண்பாட்டின் ஒரு கூறுதான் என்று வாதிடுகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே இது ஒரு விதமாக திராவிட இயக்கத்தின் மீது ஒரு சாதிய பிடிப்பு உள்ளவர்கள் ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைப்பில் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருக்கிற ஒரு தோழர் தமிழ் இனியன் ஒரு தோழர் சொன்னார், திராவிடத்தின் வாழ்வுதனை சாதி கவ்வும் மறுபடியும் திராவிடமே வெல்லும் என்று சொன்னார். எனக்கு இது திராவிடத்துக்கும் சாதிக்குமான மோதல் தான். எனவே தமிழ் தேசியம் என்கிற சொல்லுக்குள் சாதியம் உட்புகுந்து கொண்டு திராவிடத்தை எதிர்க்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே தாலியை உயர்த்தி பிடிப்பதெல்லாம் மறைமுகமாக சாதியையும் சேர்த்து உயர்த்தி பிடிப்பது. அதனால இதுல வந்து மொழி பண்பாடுலாம் சொல்ற சாதி பண்பாடு தான் தாலிங்கிறீங்க. இந்த மொழி அடையாளம் இன அடையாளம் இல்லை அப்படிங்கிறீங்க. மொழி அடையாளம் பொதுமை பண்பாடு என்பது சுயமரியாதை திருமணம் தான். எந்த ஜாதியை சார்ந்தவன் எந்த மதத்தை சார்ந்தவன் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். தமிழ் தேசியம் தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்க. திராவிடத்தை விமர்சிக்கிற தமிழ் தேசியத்தில் பின்னால் சாதிய கூறுகள் இருக்கும்னு எங்களுக்கு ஐயப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கான உதாரணங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்கள் சொல்கிற வகையில் திராவிடத்தையும் விமர்சித்து விட்டு இந்துத்துவத்தையும் விமர்சிக்கிறாங்க. இப்போ வீரத்தமிழர் முன்னணின்னு சீமான் அவர்கள் ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கிறார். அந்த அமைப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க திராவிடத்தை விமர்சிக்கிறது பழசு, அவங்க ஆரம்பத்துலேருந்தே திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துத்துவத்துக்கு நாங்கள் தான் மாற்றுங்கிறாங்க. அதாவது நீ அயோத்திங்கிறியா, நான் பழனின்னு சொல்லுவேன். நீ ராமருங்கிறியா, என் முப்பாட்டன் முருகன் நான் சொல்லுவேன். நீ கையில் திரிசூலம் வச்சுருக்க, எங்களுடைய அடையாளம் வேல். ஆக நீ வந்து இந்து மதம் திரும்புற, நான் தமிழம்னு நாங்கள் தமிழத்துக்கு திரும்புகிறோம், நாங்களாம் தமிழருங்கிறத அடையாளங்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் திராவிட இயக்கத்தின் மீது தாக்குதலாக தமிழ் தேசியம் வரும்போது சாதிங்கிறீங்க, இவர் வந்து திராவிட இயக்கத்தையும் தாக்குறாரு, இந்துத்துவத்துக்கும் நாங்கள் தான் மாற்றுன்னு இப்போ சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ஒரு பெரிய கட்டுரையாகவே இணையதளத்திலெல்லாம் எழுதியிருக்கிறேன். முருகனுக்கு அரோகரா, தமிழனுக்கும் அரோகரா என்று நான் அந்த தலைப்பிட்டு இதை எழுதியிருக்கிறேன். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அதாவது நாங்கள் பார்ப்பனியத்துக்கும் எதிரிகள் என்று அந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் முப்பாட்டன் முருகனை இவ்வளவு நாள் பார்க்க விடாமல் இவர்களெல்லாம் தடுத்து விட்டார்கள் என்கிறார்கள். அதாவது அவங்க பழனிக்கு வாங்கி வைத்திருந்த பயணச்சீட்டை யாராவது பறிச்சிட்டானான்னு எனக்கு தெரியல. போய் பாட்டனை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் முப்பாட்டனை பார்த்த உடனே கண்ணு கலங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி கண்ணு கலங்கினதுனால அவங்க எதை பார்க்க தவறிட்டாங்கன்னா, உள்ளே இருக்க பார்ப்பனர்களை பார்க்க தவறிட்டாங்க. நீங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேங்கிறீங்களே, பழனியில் போகர்களா பூஜை பண்ணுறான், புலிப்பாணி சித்தர்கள், அதெல்லாம் பழைய நிகழ்வுகள். யாருடைய காலத்தில் போயிடுச்சு? திருமலை நாயக்கர் காலத்திலேயே ராமப்பையன் என்கிற ஒரு பார்ப்பனர் அங்கே போன போது அவங்க கையால் நான் திருநீர் வாங்குறதா என்று சொல்லி அன்றைக்கே அந்த புலிப்பாணி, அதை தான் போகர்களினுடைய வாரிசுகளாக இன்றைக்கும் பழனியில் புலிப்பாணி சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விலக்கப்பட்டு இன்றைக்கும் முருகன் கோயில் பழனியில் பார்ப்பனர்கள் தான் உள்ள அர்ச்சனை செய்கிறார்கள். உங்கள் முப்பாட்டனை பார்க்க போனீங்கல்ல, அந்த கருவறைக்குள்ளே முப்பாட்டனை பக்கத்தில் போய் நீங்கள் பார்க்க முடியுமா? எனவே பார்ப்பனியம் கோலோச்சுகிற இடத்தில் ஏற்றுக்கொண்டு பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் என்பது ஒரு மிக மோசமான இரட்டை வேடம். இரண்டாவது, முருகன் தமிழ் கடவுள் என்றால் அப்புறம் மாயோன் மேய காடுரை உலகம், அவர் எந்த தெலுங்கு கடவுளாவது, வருணன் மேய மணலுரை உலகம் என்று இந்திரனையும் அந்த பழைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. எனவே முருகன், இந்திரன், திருமால், வருணன் என்கிற 4 கடவுள்களை பழைய தொல்காப்பியமே சுட்டி காட்டுகிறது. ஏன் அப்போ அவங்களையெல்லாம் விட்டுட்டீங்க? இன்னும் சொன்னால் இது முன்னோர் வழிபாட்டின் தொடர்ச்சி. முப்பாட்டன் என்று சொல்லுவது முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடு நடுகள் வழிபாட்டிலிருந்து தொடங்குகிறது. அந்த நடுகள் வழிபாடு முன்னோர் வழிபாட்டின் தொடர்ச்சியாகத்தான் வள்ளுவர் சொல்கிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். கடவுளுங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தலை. தெய்வம் என்பது வாழ்ந்தவர்களை போற்றுவது. நீங்கள் அந்த வரிசையில் தான் மாடன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, கருப்பு வழிபாடு, இதெல்லாம் முன்னோர் வழிபாட்டின் தொடர்ச்சி தான். நீங்கள் சுடலை மாடனும் எல்லா மாடனும் சீமான் செய்து வருவது ஒன்றும் புதுசு கிடையாது, மிக மிக பழையது. அதுக்கு ஒரு புதுசாக ஒரு வர்ணம் கொடுத்து இது நாட்டார் வழிபாடு. நீங்கள் முருகனை எப்போவோ அங்கே வந்து பிள்ளையாரோட தம்பின்னு கூட்டு போயிட்டானுங்க. எனவே இது நாட்டார் சமூக உழைக்கும் மக்களினுடைய வழிபாடு என்று நீங்கள் பார்த்தால் அதை கூட என்ன பண்ணிட்டான், இது சிறு தெய்வ வழிபாடுன்ட்டான். தெய்வத்தில் என்னடா பெருந்தெய்வம் சிறு தெய்வம்?
எனவே இது உழைக்கும் மக்களினுடைய வழிபாட்டு முறை. இது பல திரைப்படங்களில் கூட இந்த பொங்கலும் நெய்யும் வச்சு சாப்பிட்ற சாமி வேறு, கள்ளும் சாராமையும் கறியும் வச்சு சாப்பிட்றாருன்னா எங்கள் சாமி தாண்டாது அப்படிங்கிற உரையாடல் வரைக்கும் வந்திருக்கு. எனவே இந்த வழிபாட்டு முறைகளில் இருக்கிற வேறுபாடு, அதை கொண்டு போய் மறுபடியும் இந்த உழைக்கும் மக்கள் வழிபாட்டை கொண்டு போய் பழனியில் கொண்டு போய் சேர்த்து பார்ப்பனிய ஆதிக்கம் இருக்கிற இடத்தில் தமிழர்களை கொண்டு போய் சேர்க்கிற இந்த வேலை மறைமுகமாக பார்ப்பனியத்துக்கு ஆதரவானதை தவிர எதிரானதில்லை. இப்போ சமீபத்தில் நீங்கள் உங்களுக்கும் தமிழ் தேசிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வந்தது, மேடையிலே 2 பேரும் விவாதிச்சுக்கிட்டீங்க, பே மணியரசன் ஐயாவும் நீங்களும் விவாதிச்சுக்கிட்டீங்க. இதில் அவங்கள்ட்ட இருந்து அடிப்படையான இந்த திராவிட எதிர்ப்பாளர்களிருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி, பெரியார் தமிழர்களுக்காக பாடுபட்டார், அதெல்லாம் சரிதான், ஏன் அந்த பெயரை ஒரு தமிழர் அப்படிங்கிற வைக்காமல் ஏன் திராவிடர்னு வச்சாங்க? இந்த திராவிடருங்கிறதுக்கு இவங்க வரையறை துளு, உருது, தெலுங்கு, கன்னடம், ஆந்திரம், மலையாளம் வரை சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே அதே தேசிய அடையாளத்தோடு அடையாளப்படுறாங்க. எதற்காக இவ்வளோ தூரம் தமிழர் நலனில் செயல்பட்டவர் இந்த பேரை திராவிடர் அப்படிங்கிற இயக்கம்னு வச்சு இன்றைக்கி வரையும் அந்த அடையாளம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே இருக்குது, நம்மளோட அடையாளமாக தமிழருங்கிற அடையாளம் இல்லாமல் போனதே அப்படிங்கிற அந்த விமர்சனம் தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு அடிப்படையான கேள்வியாக அந்த கேள்வியை கேட்குறாங்க, ஏன் திராவிடர் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு. முதல்ல 2 செய்தி நான் அந்த விவாதத்தில் சொன்னதையும் இங்கே சொல்லிடுறேன். திராவிடத்துக்கும் தமிழுக்கும் எந்த மோதலும் இல்லை. திராவிடம் என்பது ஆரியத்தின் எதிர்ச்சொல். திராவிடம் தமிழ் ஆகியன இணை சொற்கள். நாங்கள் அவங்களோட சண்டையே போடல. அவங்க எங்களோட ஒரு மோதலை உருவாக்குகிறார்கள் என்றால், நான் அந்த கூட்டத்திலேயே சொன்னேன், இது ஒருதலை காதல் மாதிரி, இது ஒருதலை மோதல். எனவே தமிழுக்கும் எங்களுக்கு நான் ஒரு செய்தியை கேட்குறேன், திராவிட இயக்கம் தொடாத எந்த ஒரு புதிய கோரிக்கை போராட்டத்தை தமிழ் தேசியர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட இயக்கம் செஞ்சது தான். மொழிக் கொள்கை திராவிட இயக்கம்தான். தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பது திராவிட இயக்கம் சொன்னது தான். எனவே திராவிட இயக்கம் எல்லை போராட்டத்தை அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. எல்லை போராட்டத்தை அதை மிகப்பெரிய சான்றுகளோடு பல இடங்களில் எழுதியும் பேசியும் இருக்கிறோம். எல்லாருமே சொல்லியிருக்கோம், எல்லை போராட்டத்தில் என்ன நடந்தது, தட்சண பிரதேச திட்டத்தில் என்ன நடந்தது, எல்லை போராட்டத்தில் பெரியார் அவர்களும் மாப்போசி அவர்களும் பேசியதை 1956 ஜனவரி 21, 25, 26 ஆகிய 3 நாள்களில் மிக விரிவாக பெரியார் எழுதியிருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். தாராளமாக அதற்கு நாம் போராடணும்னு நம்ம சொன்னோம். ஆனால் பெரியார் சில நிபந்தனைகளை விதிக்கிறார். வெறும் எல்லை அல்ல. என்னென்னலாம் சொல்லுகிறார் என்றால், இந்தி என்பது ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. 3வது, எல்லா அதிகாரங்களும் மையத்தில் குவியக்கூடாது. இராணுவம், நிதி, வெளியுறவு தொடர்பு என்கிற செய்திகளை தவிர மற்ற அதிகாரங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு வேண்டும். எனவே இப்படி 3-4 கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். 2வதாக, நாம் இருவர் மட்டும் கையெழுத்திட வேண்டாம். இதில் யாரெல்லாம் கையெழுத்திடலான்னா, நான், நீங்கள், தொழிற்சங்கத்திலிருந்து அந்தோனிசாமி அவர்கள் அல்லது புது உடைமை கட்சியை சார்ந்த ஜீவா அவர்கள், இன்னமும் சொன்னால் PT ராஜன். அதாவது இது நடந்தது 50களில். 44லேயே திராவிடர் கழகம் என்று ஒன்று உருவாகி அதை PT ராஜன் போன்றவர்கள் ஏற்கவில்லை. பெரியார் சொல்கிறார், பரவாயில்லை, அதுலேயும் அவர்களையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். இன்னமும் விரிவாக சொல்லுகிறார், என்னை கேட்டால் நான் தனித்தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவேன். உங்கள் எல்லோரோடும் இணைந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் கூடுதல் அதிகாரங்கள் என்கிற அடிப்படையை நான் வைக்கிறேன். எனவே எல்லோரும் கையெழுத்திடுவோம், இந்த எல்லா கோரிக்கைகளையும் வரிசைப்படுத்துவோம், நாம் இணைந்து போராடுவோம் என்று நான் மாப்போசி அவர்களிடம் சொன்னேன். அதை ஒப்புக்கொண்டு அவர் போனார். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு கடிதம் வருகிறது. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து அவர் மட்டும் கையெழுத்திட்டு அனுப்புகிறார். இப்படி ஒரு நாணயம் இல்லாமல் இருக்கிறவர்களோடு நான் எப்படி சேர்ந்து போராட முடியும்னு பெரியார் கேட்கிறார். எனவே எல்லை போராட்டத்துக்கு பெரியார் எதிரி அல்ல. மாப்போசி அவர்கள் நடந்து கொண்ட முறையைத்தான் பெரியார் எதிர்த்தார். அதற்கு பிறகு அண்ணாவும் பல நேரங்களில் இந்த எல்லை போராட்ட செய்திகளில் எல்லாம் கலந்து கொண்டிருப்பதை மாப்போசியே எனது போராட்டத்தில் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு செய்தி. 2வது, தெலுங்கர்களோ மலையாளிகளோ கன்னடர்களோ தங்களை திராவிடன்னு சொல்லிக்கிறது இல்லை, நம்ம மட்டும் ஏன் சொல்லணும்? அவர்கள் தேசிய பெயரைத்தானே சொல்கிறார்கள். இது திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி. இதற்கு மிக உண்மையான விடை இருக்கிறது. என்னென்னா, இந்த திராவிடம் என்பதே கால்டுவெல்லுக்கு பிறகுதான் பெருவழக்காயிற்று. கால்டுவெல் என்ன சொல்கிறார்னா, திராவிட மொழிகளிலேயே மூத்த மொழியும் முதன்மையான மொழியும் தமிழ்தான், அதற்கு பின்னால் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு எல்லாம் வந்ததுங்கிறார். இதை ஆந்திரர்களோ மலையாளிகளோ கன்னடர்களோ ஏற்கவில்லை. நாங்கள் தமிழ் மொழிக்கு இணையானவர்கள், தமிழ்லேருந்து பிரிஞ்சு வரலன்னு சொல்கிறான். அப்போ திராவிடம் என்பதை ஏற்றுக்கொண்டால் திராவிட மொழி குடும்பத்தை ஏற்றுக்கணும்.
திராவிட மொழி குடும்பத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த மொழி குடும்பத்தில் தமிழ்தான் முதன்மையான மூத்த மொழி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனவே திராவிடன் என்று சொல்லுவது தங்களுக்கு இழிவு என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் சொல்லவில்லை, திராவிடன் என்று சொல்லுவது நமக்கு பெருமிதம் என்று கருதுகிறோம். எனவே நாம் சொல்லுகிறோம். இப்போ மாப்போசி நீங்கள் விமர்சிக்கக்கூடிய பார்ப்பனர் கூட்டம் கிடையாது அவர். ஆனால் நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, பெரியார் காலத்தில் ராஜாஜியை விட அதிகமான விமர்சனத்தை திராவிட இயக்கத்தின் மீதும் பெரியார் மீதும் வைத்தவராக மாப்போசி இருக்கிறார். நீங்கள் இலக்காக வைத்து போராடுகிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரே எதற்காக கடுமையாக பெரியார் விமர்சிக்கணும்? இந்த மாதிரி பலர் அந்த அவருடைய சமகாலத்திலே இருந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாப்போசி அவர்கள் நீங்கள் சொன்னது போல மிக சிறந்த தமிழ் பற்றாளர், ஆங்கில எதிர்ப்பாளர், ஆனால் சமஸ்கிருத எதிர்ப்பாளர் இல்லை. இந்துவாக பிறந்தவன் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஆங்கிலத்தை எதிர்த்து விட்டு சமஸ்கிருதத்தை ஏற்பார். பெரியார் கோவப்பட்டு ஆங்கிலத்தை வச்சுக்கலான்னு, ஏன்னா சமஸ்கிருதத்தை விட ஆங்கிலம் பல ஜன்னல்களை, அறிவு ஜன்னல்களை திறந்திருக்கிறது. எனவே தமிழ் என்பதில் ஒரு நாளும் நாம் பின்வாங்கவில்லை. பல இடங்களில் தப்பும் தவறுமாக சொல்லுகிறார்கள். திராவிட இயக்கம் இந்தி வேண்டாம் ஆங்கிலம் வேண்டும் சொன்னிச்சுன்னு. இல்லை, அண்ணாவினுடைய பேச்சுகளில் மிக அழுத்தமாக இருக்கிறது. இந்தியாவின் 14 மொழிகளையும் நீங்கள் ஆட்சி மொழிகள் ஆக்குகிற வரையில் ஆங்கிலம் நீடிக்க வேண்டும். எனவே ஆங்கிலமே நீடிக்கணும்னு சொல்லல. திராவிட இயக்கத்தின் அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. ஆங்கிலத்தை மிக மோசமான, உண்மைக்கு மாறான விமர்சனம். 1963 மே, 1965 மார்ச் ஆகிய 2 இடங்களிலும் நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரைகள் அப்படியே பதிவாகி இருக்கின்றன. ஆங்கிலம் வேண்டும் அவர் கேட்கல, மிக தெளிவாக சொல்றார். ஆல் த 14 லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறார். என்எம் அன்வர் என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறுக்கில் எழுந்து அது நடைமுறை சாத்தியமில்லை என்கிறார். ஏன் சாத்தியமில்லை? நாம் முயற்சி செய்தால் சாத்தியமாகும். 14 மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குகிற வரையில் ஆங்கிலம் இணைமொழியாக நீடிக்கட்டும் என்று திரும்ப திரும்ப அண்ணா சொல்கிறார். அண்ணா மட்டும் இல்லை, அதே தீர்மானத்தை 1982 முரசொலிமாறன் கொண்டு வந்திருக்கிறார். அதே தீர்மானத்தை 2012 டிசம்பர் அன்றைக்கு திருச்சி சிவா மாநிலங்களவையில் கொண்டு வந்திருக்கிறார். எனவே திமுகவின் நிலைப்பாடு அன்றைக்கு 14, இன்றைக்கு 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகினால வெறும் ஆங்கிலம் மட்டுமே இருக்கணும்னா நம்ம சொல்லலை. எல்லா மொழிகளும் அந்த ஆட்சி மொழிகளாக அமரும் வரையில் ஆங்கிலம் நீடிக்கட்டும் என்பதுதான் திமுக கழகத்தின் நிலைப்பாடு. இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வந்துடுறேன். மாப்போசி சமஸ்கிருதத்தை எதிர்த்தார். இன்றைக்கு இருக்கிறவர்கள், திராவிடத்தை எதிர்க்கிறவர்கள் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கலை, பார்ப்பனியத்தை ஆதரிக்கலை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. ஏன் அவர்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்ங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவர்கள் மிக கவனமாக மாப்போசியின் மீது நாம் வைக்கிற விமர்சனம் இருக்கு பாருங்கள். இந்தி எழுத்துக்களை தார் கொண்டு அழித்த போது மாப்போசி மண்ணெண்ணெய் கொண்டு அவற்றை துடைத்து மறுபடியும் இந்தி எழுத்துக்களை ஒளிரச் செய்தவர். சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடித்தவர். புரோகிதர்களை வைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர், செய்தவர். அதை எனது போராட்டம் என்கிற வாழ்க்கை நூலில் எழுதியிருக்கிறார். எனவே தமிழ் தேசியம் என்பது பார்ப்பனிய ஆதரவாக, சாதிக்கு ஆதரவாக இருக்கிறது என்று வெளிப்படையாக தெரிகிற போது அந்த வெளிப்படைத்தன்மையை மறைத்து கொண்டு தாங்கள் பார்ப்பனியத்துக்கும் எதிரானவர்கள் என்று காட்டுகிறார்கள். ஒரு நிலைப்பாடு தான் இருக்க முடியும். ஒன்று திராவிடத்துக்கு ஆதரவாக பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்க முடியும், அல்லது பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக திராவிடத்துக்கு எதிராக இருக்க முடியும். மாப்போசி நேர்மையானவர், இதில் எல்லா விடைகளும் அடங்கும். இப்போ மாப்போசியின் கருத்துக்களை நான் எதிர்க்கிறேன், ஆனால் தன்னை அவர் நேர்மையாக வெளிப்படுத்தி கொண்டார். கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருந்திருக்கிறார், நேர்மையாக வெளிப்படுத்தி கொண்டார். கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காந்தியை கொலை செஞ்சிச்சு, கோட்சே தான் கொலை செய்தார், அவர் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு இஸ்லாமியர்களுக்கு அவர் ஆதரவாக இருந்தாருங்க கொலை செய்தாருங்கிற விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் வைக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் எல்லோருக்கும் தெரியும், காந்தியை விமர்சனம் செய்பவர்கள் யாருன்னா திராவிட இயக்கத்தினர் தான். காந்தியை அந்த காலத்திலேயே ரொம்ப துணிச்சலாக இவங்க தான் செய்வாங்க. சில இடதுசாரி தோழர்களுக்கும் அந்த காலத்திலேயே காந்தி மீது முரண்பாடு உண்டு, சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களுக்கும் உண்டு. இருந்தாலும் காந்தியை ரொம்ப கொள்கை ரீதியாக, தர்க்க ரீதியாக விமர்சனம் செய்து திராவிட இயக்க, பெரியார் இயக்கம்லாம். இப்போ உங்களுடைய விமர்சனத்திற்கும் நீங்கள் விமர்சனத்திற்கும் இப்போ உள்ள ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ ஏன் காந்திக்கு இந்த அளவுக்கு சார்பாக இருக்கணும்? அப்படி ஒரு பெரியாரிஸ்டுகளுக்கு என்ன வந்தது? காந்தி மீது இவ்வளவு சார்பாக நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சொல்லுவது உண்மை. காந்தியாரை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் என்று சொன்னால் இடதுசாரிகள் கூட அப்படி எதிர்க்கலை. பிசி ஜோஷி, காந்தியாருக்கு இடையில் நடந்த கடித போக்குவரத்துகளை எல்லாம் பார்த்தால் அவர்கள் ஓரளவுக்கு, ஜீவானந்தம் போன்றவர்கள் எதிர்த்தாங்க, எல்லாருமே அதாவது எதிர்த்தார்கள். அதே நேரத்தில் மிக கடுமையாக காந்தியை எதிர்த்தவர்கள் என்று சொன்னால் 2 பேரைத்தான் சொல்ல முடியும். ஒன்று பெரியார், இன்னொருவர் அம்பேத்கர். அம்பேத்கர் மிக கடுமையாக எதிர்த்தார்.
வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹவ் டன் டு திஸ் கண்ட்ரி என்பதில் இந்தியா என்கிற அந்த புத்தகத்தில் மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. பெரியார் மிக கடுமையாக எதிர்த்தார். என்ன வேறுபாடு என்றால், நாம் எதிர்ப்பதற்கும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. நாம் இன்னமும் அவர் மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும், முழுமையாக இல்லையே என்று எதிர்க்கிறோம். அவர்கள் முழுக்க மதச்சார்பற்றவராக இருக்க முயற்சிக்கிறாரே என்பதற்காக எதிர்க்கிறார்கள். அவருடைய நிலைப்பாடு காந்தியார் இப்படியும் அப்படியுமாக இல்லாமல் மதச்சார்பற்றவராக இருந்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் எதிர்க்கிறோம். அவர்கள் மதச்சார்பு உடையவராக அவர் இல்லையே என்பதற்காக எதிர்க்கிறார்கள். இன்னமும் தெளிவாக சொன்னால், இறுதியில் நிகழ்ந்த நிகழ்வு பெரியார் அவர்கள் எழுதியதையே நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஐயா இருக்கிற போது 1947 டிசம்பரில் பெரியார் எழுதியிருக்கிறார். இந்த பார்ப்பனர்கள் எல்லோரும் போய் காந்தியார் இடத்துல கேட்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு போயிடுச்சு, இதெல்லாம் மாற்றணும். அப்போ காந்தியார் சொல்கிறார், உங்களுக்கு வேதப்படி உங்களுக்கு ஒன்றும் பொறியாளராக மருத்துவராக போகிற வேலையிலேயே, வேதம் ஓதுவது தானே, நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க என்று சொல்லுகிறார். அப்போது பெரியார் எழுதுகிறார், இனிமேல் இவர்கள் காந்தியை விட்டு வைக்க மாட்டார்கள், தங்களினுடைய அடிப்படை சௌரியங்களுக்கு எதிராக காந்தியார் போகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு இனிமேல் அவரை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று டிசம்பரில் எழுதுகிறார். ஜனவரி 30ஆம் தேதி காந்தியார் கொல்லப்படுகிறார். வெறுமனே இந்து முஸ்லீம் பிரச்சனை மட்டும் இல்லை, அவர் இடஒதுக்கீடு ஆதரிச்சது இல்லை, அதாவது அதை பெரியார் அந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால் இவர்களை பொறுத்தளவு அந்த பாகிஸ்தானுக்கும் இவ்வளவு ரூபாயை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று காந்தியார் சொன்னது. கோட்ஸே மே ஐ ப்ளீஸ் ஒரு ஆனர் என்கிற புத்தகத்தில் அவருடைய வாக்குமூலத்தில் இவை எல்லாமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. காந்தியார் இறந்ததற்கு பிறகு பெரியார் சொன்னார், அப்போ இந்த கேள்வி பெரியார்ட்டையே கேட்கப்பட்டது, நீங்கள் எதிர்த்தீங்களே, இப்போ ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு. இருந்த காந்தியார் வேறு, இறந்த காந்தியார் வேறுன்னு அவர் சொன்னார். அப்போது தொடக்கத்தில் அவருடைய நிலையும் பின்னால் மாறிக்கொண்டே வந்தது. ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை நான் சொல்லணும்னா, காந்தியார் தொடக்கத்தில் ரொம்ப அழுத்தமாக தீண்டாமையை நான் எதிர்க்கிறேன், ஆனால் வருண பிரிவு இருக்க வேண்டும்னு சொன்னார். வருணங்கள் ஒரு நியாயமானது, வருணம்தான் வேலை பிரிவுன்னு சொன்னார். பிறகு இறுதியில் அந்த நிலைப்பாட்டையும் கூட அவர் மாற்றிக்கொண்டார். வருணங்களின் அடிப்படையில் மக்கள் ஒடுக்கப்படுவதையும் இழிவுபடுத்தப்படுவதையும் தொடர்ந்து என்னால் ஆதரிக்க முடியாதுன்னு சொன்னார். எனவே இப்படி காந்தியார் மாற வேண்டும் என்பதற்காக அம்பேத்கரும் பெரியாரும் எதிர்த்தார்கள். காந்தியார் மாறிக்கொண்டிருக்கிறாரே என்று ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார்கள். பெரியாரும் அம்பேத்கரும் கருத்துகளால் எதிர்த்தார்கள். ஆர்எஸ்எஸ் அவரை தோட்டாவால் எதிர்த்தார்கள். இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு. உங்களுடைய காந்தி எதிர்ப்புக்கும் அவருடைய காந்திக்குள்ள வித்தியாசம். விமர்சன எதிர்ப்பு. அவர்கள் வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டார்கள். வன்முறையில் பிறந்து, வன்முறையில் வளர்ந்து, வன்முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் அது என்பது என் கருத்து. இறுதியாக இப்போ நீங்கள் இப்போ சமீப காலமாக ஒரு முழக்கம், ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கருஞ்சட்டைகள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு. அந்த முயற்சி இப்போதுள்ள நிலையில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? அதற்கான ஆதரவான விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தென்படுதா? கருஞ்சட்டைகள் ஒன்றிணையணும் உங்களுடைய கோரிக்கைக்கு எந்த அளவுக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஆதரவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் குறிப்பாக பெயர்களை சொல்லியே நான் குறிப்பிட்டேன். திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், 3 கழகங்களும் இணைய வேண்டும். அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையும் பெரியாரின் கருத்துக்களை கொண்டிருக்கிற காரணத்தால் கைகோத்து கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் வெளிப்படையாக வைத்தேன். மேடையில் பேசினேன். பிறகு 3 இடத்திலும் தனித்தனியாகவும் பேசியிருக்கிறேன். 3 பேரிடத்திலிருந்தும் இணக்கமான விடைகளே வந்திருக்கின்றன. எனவே கருஞ்சட்டைகள் கைகோத்து ஒரே மேடையில் நிற்கிற அந்த நிகழ்வு விரைவில் தமிழகத்தில் அரங்கேறும். நிச்சயமாக. இன்றைய நம்ம நேர்முகத்தில் விரிவாக பல்வேறு விஷயங்கள், உங்களுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், பொதுவாக இந்திய அரசியல், தமிழ் தேசிய அரசியல், திராவிட இயக்கத்தின் நோக்கம் போன்ற பல்வேறு தளங்களில் இன்றைய நிகழ்கால அரசியல் என பல்வேறு தளங்களை தொற்று நீங்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.